நாட்டின் பல பகுதிகளிலும் மப்பும் மதரமான காலநிலை நிலவி வருகின்ற நிலையில் அது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்கிறோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடமேல் மாகாணத்தின் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரையில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். நாட்டின் மத்திய மலைப்பிரதேசங்களிலும் வடமேற்கு தென்கிழக்கு கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் தென்மேற் பருவப்பேச்சு காற்று வலுவடைந்து வீசக்கூடும். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று பிற்பகல் சுமார் 12 மணி அளவில் ஈழையப்பட்டு, திப்புக்குளம், டெமட்டவெவ மற்றும் தேர்வில போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிரதேசங்களிலும் அத்துடன் மன்னார்குடா கடல் பிராந்தியங்களிலும் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். கிழக்கு மற்றும் ஊவா போன்ற மாகாணங்களில் தற்பொழுது நிலவுகின்ற வறட்சியான காலநிலை மாற்றமடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வறட்சியான பிரதேசங்களில் ஆவியாதல் மற்றும் ஆவியீர்ப்பு செயற்பாட்டின் மூலம் சில இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதாவது பகல் வேளைகளில் அதிக வெப்பம் காரணமாக நீர்நிலைகளினூடாக ஆவியாதல் நடைபெறும். மரம் செடி கொடிகளினூடாக ஆவியீர்ப்பு நடைபெறும். இவ்வாறு ஆவியாதல் ஆவியீர்ப்பு மூலம் நீர்த்துளிகள் மேலே சென்று ஒடுங்கி மழையை தோற்றுவிக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில வேளை பலத்த காற்றுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. இதேவேளை செப்டம்பர் முதல், அதாவது இம்மாதம் ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் இறுதி வரையான காலப்பகுதிகளில் இடைப்பருவப்பேச்சு ஆரம்பிக்க இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வடகிழ் பருவப்பேச்சு ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகையினால் வறட்சியான பிரதேசங்களில் படிப்படியாக மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு பின்னர், அதாவது நாளை முதல் இப்பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.